Welcome to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன், நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன் அப்படின்னு. லெர்னிங் ஜோன் அப்புறம் க்ரோத் ஜோன் அப்படிலாம் கூட. அந்த லெர்னிங் ஜோனில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு வயது எட்டும் பொழுதும் சில செய்திகளை நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கணும். லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் இட் இஸ் அன்அவாய்டபிள். யூ கேனாட் அவாய்ட் இட். யூ ஹேவ் டு கோ வித் தட். இஃப் யூ வாண்ட், ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது சில பாடங்களை படிக்கணும்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியாது, கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதே மாதிரி 6ஆம் வகுப்புல படிக்கும்பொழுது அந்த 6ஆம் வகுப்பு குழந்தைக்கு அது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஆனால் கூட இஃப் யூ வாண்ட் டு கிராஸ் திஸ் லைன், இந்த வகுப்பில் இருக்க வேண்டிய எல்லா பாடங்களையும் நம்ம படித்து தான் ஆகணும். ஒருவேளை கம்மிங் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் வேணால் இருக்க வேண்டாமா தவிர, முடியல, பிடிக்கல, பாடம் வரல, படித்தா புரியல அப்படின்னு சொன்னால் ஃப்ளையிங் கலர்ஸ் வேணால் வராது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், மினிமம் ஒரு 50% அளவுக்காவது நம்ம விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது அத்தியாவசியம். ஏன்னா லெர்னிங் ஜோன் சொல்லும்பொழுது, ஆனால் படிப்பில் மட்டும்தான் லெர்னிங் ஜோன் அப்படி இல்லை. சில நேரத்தில் நம்ம எல்லா பாடங்களையும் நல்லா படிக்கிறோம். சில பிள்ளைங்களுக்கு சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸு அதெல்லாம் பார்த்தா பிடிக்காது. அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் தவறு இல்லை. எது படிக்கலைனாலும், எந்த பாடம் வரலைனாலும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம், தலையை சாய்ந்துக்கிட்டு படிக்காமல் அடடா இப்படி நம்மளுக்கு ஆயிட்டுதுன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் அவங்க என்ன செய்யணும், லாங்குவேஜ் மட்டும் நல்லா வருதா, தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், அதுபோல் இன்னும் ஏதான சில மொழிகள்லாம் அவங்களுக்கு படிக்க முடியுதா அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப சரிதான். அவங்க அந்த மொழியை நல்லபடியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் மொழியில் வரும்பொழுது அதில் ஒரு கிராஜுவேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம தாய்மொழிக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது, டிரான்ஸ்லேஷன்லேருந்து அடுத்தது என்ன செய்யலாம், வெளிநாட்டில் இருக்கிற பிற மொழிகள், பிற மாநிலங்களில் இருக்கிற மொழிகள் அப்படின்னு சொல்ல நம்ம தாய் திருநாட்டுக்கு பெரிய என்ன உண்டு, கௌரவம் உண்டு, பெரிய வித்தியாசமான எண்ண ஓட்டங்கள் உண்டு நம்ம தாய் திருநாட்டை பற்றி நினைக்கும் பொழுது. ஏன்னு கேட்டால் நம்மக்கிட்ட பாரதியார் சொன்னார், செப்பும் மொழி 18 உடையாள் அப்படின்னு. 30 கோடி முகமுடையாள், செப்பும் மொழி 18 உடையாள் அப்படின்னு. அதுபோல் நிறைய மொழி இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் இதில் வேறு ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டா கூட நம்ம தாய்மொழியிலேருந்து அந்த மொழியில் இருக்கிற சிறப்பான பகுதிகளை நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியும். சில நேரத்தில் பெரிய டிரான்ஸ்லேட்டராக கூட நம்ம மாற முடியும். அதாவது மொழி மாற்றி சொல்ல வேண்டும். நம்ம தாய்மொழியில் சில முக்கியமான கருத்துக்கள் இருக்குது, அதை வேறு ஒரு மொழியில் அதை மொழி பெயர்த்து சொல்ல வேணும்னு சொன்னால் அதுக்கு நல்ல விதமான நம்மளுக்கு வரவேற்பு இருக்கும். சில நேரத்தில் அதுவே பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வசதிகளை பெற்றுத்தரும். இதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனால் படிக்கணும்னு சொன்னால் எது நல்லா படிக்க வருதோ அதில் நம்மளோட செலெக்ஷனை வச்சுக்கணும். அந்த செலெக்ஷனை அது பிரகாரம் தயார் பண்ணிவிட்டு, செலெக்ஷன் என்ன சொன்னால் தேர்ந்தெடுத்த அந்த வழியில் நம்ம படிச்சுக்கிட்டே வந்தால் நம்மளை என்ன பண்ண முடியாது, தோற்கடிச்சுக்கிறதுக்கு வேற இன்னொருத்தர் புதுசாக வர வேண்டாம். நம்மளே போன வாரம் 40 மார்க் வாங்கினோம், இந்த வாரம் 50 மார்க் வாங்குவோம், அடுத்த 2 வாரம் தாண்டினோட அது 70 மாறும். அப்புறம் இந்த வருடம் முடிவதற்குள் நாம் அதுக்கு என்ன பண்ணோம், 100 மதிப்பெண் எடுப்பது வரைக்கும் எல்லா வாய்ப்பும் உண்டு. அதுபோல தான் நம்மளுக்கு நாம தான் கம்பேரிசன் பண்ணிக்கணும். அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெர்னிங் ஜோனில் அடுத்தவங்களை பார்த்து ஒரு என்வி ஜெலஸ் வளர்த்துக்கிட்டு அது மேலே நம்ம அட் எவ்ரி ஸ்டேஜ் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் இருக்கே, அந்த கம்பேரிங் வித் அதர்ஸ் அந்த என்ன பண்ணணும், அந்த ஒரு மனப்பான்மையை நம்ம விட்டுறணும். ஏன்னு கேட்டால் போன வாரத்தில், போன மாதத்தில், போன செமஸ்டர்ஸில் நம்மளுக்கு என்னெல்லாம் மார்க் வந்தது, அதே பாடம் இப்போவும் தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த செமஸ்டரில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் படிக்க முடியுது, how we can able to என்ன பண்ணால் allot our times towards our subjects. டைம் அலாட்மெண்ட் ஆன பிறகு எவ்வளோ நேரம் மனம் ஒன்றி படிக்க முடியுது. புத்தகத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிறோம், அது ஆனால் நிஜமாக படிக்க முடியுதா, அப்படியே படித்தாலும் அதை அத்தனையும் மனசுக்குள்ளே பதியறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இதில் நிறைய பேக்லாக்ஸ்லாம் வந்து நிற்கிறது. அதுக்கு என்ன காரணம், மனம் ஒன்றி செயல்படவில்லை என்பதுதான் என்ன உறுதியான பொருள். ஆனால் நம்ம யாரை ஏமாத்துக்கிறோம், நம்மளே ஏமாத்துறோமா, நம்ம தாய் தகப்பன்கிட்ட பொய் சொல்லிட்டு புக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறோமா, இல்லை புத்தகத்தை திறந்துக்கிட்டு அதுக்குள்ளே வேறு தானே கேட்ஜெட் வச்சு பார்த்துக்கிறோமா, அதெல்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த மனசில் வாங்கிக்கலாம், நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட். நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் என்ன வேறு ஒரு 2 கண்ணு இது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்குது. நம்ம அம்மா தான் பார்க்கணும்னு இல்லை. நம்ம இப்போ நம்மளுக்கு எதிர் வரிசையில் அம்மா இருந்தாங்களா, நம்ம இந்த வரிசையில் என்ன செய்கிறோம்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதுக்கு மேலே த ஆம்னிபொட்டன்ட் ஒன்று உண்டு இல்லை,
அந்த ஆம்னிபொட்டன்ட்டு நீங்கள் நிஜமாவே அறிவியல் புத்தகத்துக்கு நடுவில் வேறு தானே ஒரு டிட்பிட்ஸ் வச்சு படிக்கிறீங்களா, இல்லை அறிவியல் புத்தகத்துக்குள்ளே வேறு தானே என்ன ரிலேட்டட் டு அதர் லைவ்லி ட்ரைவியல் திங்ஸ் வச்சு படிக்கிறீங்களான்னு அந்த என்ன பண்ண தெரியும், அந்த ஆம்னிபர்சன்ட்டுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறோம், நோ ஆக்ஷன் கோஸ் அன்னோட்டிஸ்ட். பார்க்காமல் செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் யாரோ ஒருவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த யாரோ ஒருவர் யாரு? ஆம்னிபர்சன்ட். கலந்த சில இடந்தோறும் இடந்திகள் பொருள் தரும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளர். அந்த பொருள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால அங்கே பொய்மை எடுபடாது. அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, பொய்மை இகழ் அப்படின்னு சொன்னாங்க. பொய்யா நடந்துக்கிறதோ பொய்யா பேசுறதையோ இகழ், அதை ஏற்றுக்கொள்ளாதே அப்படின்னு சொன்னாங்க. அதனால எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் உண்மையாகவும் உயர்வாகவும் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கே, அதாவது ஒருமுகப்பட்டு படிக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி ஒரு மனம் ஒருமுகப்பட்டு படிக்கும் பொழுது இந்த எல்லா செய்திகளும் நமக்கு மனதுள்ளே பதியும். அப்போ நம்ம புத்தகத்து முன்னே எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறோமோ அவ்வளோ நேரம் நம்ம படிக்க முடியும். அந்த படிக்கிற செய்திகள் மனதிலே உறுதியாக பதியும். அதனால தான் இந்த லெர்னிங் ஜோன் வரும்பொழுது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்மளுக்கு எந்த பாடம் நல்லா படிக்க வருதோ அந்த பாடத்தை நல்லா சிறப்பாக படிச்சிடுறோம், அதை படிச்சுக்கிட்டே வரலாம். இப்போ சாதாரண எல்லா பாடமும் நல்லா படிக்க வருது, அதுக்கப்புறம் அதில் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இறங்குறோம், அதுக்கு நடுவிலே நம்ம என்ன பண்ணுறோம், ஆல் இண்டியா லெவலில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற எக்ஸாம்ஸ் இருக்கே அதெல்லாம் படிக்கிறோம், அதில் ப்ரிலிமினரி ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறோம், அப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற லைவ்லியா முக்கியமாக நம்மளோட பிளேஸ்மெண்ட்டு அதெல்லாம் சொல்லக்கூடியது இருக்கே அங்கே நம்ம அதுக்கு என்ன செய்யணும், ஒரு நேர்காணல் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், இது எல்லாமே செய்துடுறோம், நம்மளும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகிறோம். அது கடினமானது. இருந்தால் நம்ம என்ன பண்ண இப்போ ஒரு 10-15 செகண்டுக்குள்ளே அது எப்படி படிக்கிறதுன்ற மாதிரி சொல்லிட்டோம். அது இது எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு இட் இஸ் ஹைலி ரெடிக்யூலஸ். ஏன்னு கேட்டால் முறுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, முறுக்கு எப்படி சாப்பிடணும்னா சாப்பிட்டு காட்டணுமே தவிர இப்படி சாப்பிடணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுபோல தான் அந்த அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கிற இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் படிக்கிறதுக்கு ஒரு 30 செகண்டில் சொல்லுது. இட் இஸ் என்ன தெரியுமா சொல்லணும், ஒரு தொடர்ந்து போட வேண்டிய ஒரு எஃபர்ட்டு. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படி நம்மளுக்கு மனசில் நிற்குமோ படிக்க முடியுமோ, அதுபோல் ஒரு லாங்குவேஜை நல்லா படிச்சுட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்தாலும் சிறப்பான அளவில் நம்மளால் மேலுக்கு வர முடியும். அதனால் மாணவர்கள் என்று சொன்னால் லெர்னிங் ஜோன் யாரெல்லாம் புதுசாக கற்றுக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் தான் வருவாங்க. நம்ம வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, புதுசாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பதார்த்தம் செய்யணும் கற்றுக்கணும், அதை அவங்கக்கிட்ட ஒரு தெரிஞ்ச நண்பர்கிட்ட சொல்லி அவங்களோட குரூப்பில் அவங்க அதை சேர்த்து கற்றுக்குறாங்கன்னு வைங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஒரு லெர்னிங் ஜோனில் தான் இருக்கிறாங்க. தட் மே பி ரிலேட்டட் டு குக்கிங் ஆர் கட்லரி, அது மாதிரி எதை கற்றுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்கிறோம், அந்த நேரத்தில் அவங்க ஒரு லெர்னிங் ஜோனில் தான் இருக்கிறாங்க. இல்லை நம்ம பாடம் படிக்கிறதுன்னு இல்லை, புதுசாக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே அது லெர்னிங் ஜோன் தான். ஒருத்தர் பெரிய அளவில் டிராயிங் பண்ணணும்னு நினைக்கிறாரு, டிராயிங் பண்ணுறதுக்கு ஓவியம் வரைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும், மனம் ஒன்றுபட வேண்டும். ஓடிக்கிண்டே ஓவியம் வர முடியாது. அதே மாதிரி ஓடிக்கிண்டே கலர் டிராயிங் பண்ணுறது இல்லாமல் பெயிண்டிங் பண்ண முடியாது. பெயிண்டிங் பண்ணோன்னா மணிக்கணக்காக நேரம் பாராமல் அந்த ஒரு ஓவியத்தின் முன்னே அமர்ந்தாதான் அதுக்கு தேவையான வண்ணங்களை தீட்டி அதை சிறப்பாக்க முடியும், உயிரோட்டம் உள்ளதாக